ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸ், சோயா உருண்டைகள் வச்சு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த குருமா பிரிஞ்சி சாதம், பூரி, சப்பாத்தி, ரோட்டி, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, புலவ் வகைகள், அப்புறம் தேங்காய்பால் சாதம், தோசை, ஆப்பம், இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மீல் மேக்கரை தயார் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை அடுப்பில் வச்சு சூடானதும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்துட்டு மீல் மேக்கரை அதுக்குள்ளே போட்டு கலந்து விட்டுட்டு, சூடாக இருக்கணும் தண்ணி, கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த மீல் மேக்கரை எடுத்து தண்ணியில் அலசிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஏற்கனவே நான் செட்டிநாடு ஸ்டைல் மீல் மேக்கர் கிரேவி போட்டிருக்கேன் வீடியோ. அந்த வீடியோலையும் மீல் மேக்கரை எப்படி சமைக்கிறதுக்கு முன்னாடி தயார் பண்ணி வச்சுக்கணுன்றதை பற்றி போட்டிருக்கேன். அதுக்கான டேப் மேலே டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும். நேரம் கிடைக்கும்போது அதையும் போய் பாருங்கள். 7 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கிறேன். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு அரை அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து வதக்கிட்டு அதோட பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்கணும், இல்லைன்னா குருமா கலர் மாறிடும். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் இல்லாமல் போகணும், அந்த பச்சை வாசனை போகணும். போன உடனே தக்காளி, நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த குருமா ரொம்ப காரம் கிடையாது, மைல்டான ஒரு காரத்தோடு இருக்கும். அதனால் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகாய்த்தூளும், குழம்பு மிளகாய்த்தூளும் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை மாதிரி நான் பதிவேற்றம் பண்ணுற உபயோகமுள்ள வீடியோஸை பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அந்த மிளகாய் தூள் உடைய பச்சை வாசனை போகணும். ஸோ மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி, அப்புறம் தேங்காய் சேர்த்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. அதாவது 1 கப்பு 200 ml அளவு. அந்த மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போன உடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கர் தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால், அதாவது முந்திரி, கசகசா, தேங்காய், அந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதி வரக்கூடாது, ஒரு கொதி தான் வரணும். ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் பால் ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கொதிக்கிற அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. ஒரு கொதி தான் வரணும், அதுக்கு மேலே விடக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுடணும். அவ்வளோதான். இப்போது அருமையான மீல் மேக்கர் குருமா தயாராகிடுச்சு. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த குருமாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு தோதுவான வெஜிடபிள் பிரிஞ்சி சாதத்துக்கான லிங்க்கை மேலே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.